கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதத்தின் 4ஆம் தேதியாகிய இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஒரு குறைவில்லாமல் கொடுத்து உங்களை ஆதரிப்பாராக. இன்றைய மன்னா சங்கீதம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இங்கு அருமையான ஒரு வசனம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அப்போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நம்ம எதுக்கும் பயப்படவே தேவையே இல்லை. ஆனால் ஒரு காரியம், கர்த்தர் எப்போ பட்சத்தில் இருக்கிறார்னு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ அனுகூலம் பண்ணுகிறவர்கள், நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள், நமக்கு அனுசாரியாக இருப்பவர்கள், நம்ம சார்பில் நிற்கிறவங்க, நம்முடைய நன்மைகளை தேடுபவர்கள், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க தான் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள். நம்ம நல்லா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்படிப்பட்டவர்கள் நடுவில் ஆண்டவர் நம் பட்சமாக இருக்கிறாராம். அப்போ இவங்க மத்தியில் தான். அப்போ இப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்கணும். விசேஷமாக அது யாராக இருப்பாங்கன்னா, முதல்ல உங்களுடைய குடும்பத்தாராக தான் இருப்பாங்க. உங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், ஃபஸ்ட்டு இவங்க தான் உங்கள் மேலே கரிசனையாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவங்க. அதை தொடர்ந்து உங்களுடைய உறவினர்கள், பிளட் ரிலேஷன், அதான் இரத்த சம்பந்தமான உறவுகள். அப்படின்னா உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, இப்படி தாத்தா பாட்டி, இப்படி ஒரு சர்க்கிள் உறவினர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு சர்க்கிள் உண்டு, நம்ம நேசிக்கிற, நம்ம பழகுகிற நண்பர்கள், சகோதரிகள், ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, சிநேகிதிகள் இருக்கலாம். அவங்கெல்லாம் உங்கள் பட்சமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு அனுகூலம் செய்கிறவங்க. இப்போ இப்படி ஒரு சர்க்கிளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க மேலே அன்பு செலுத்தி அவங்கள உதாசீனப்படுத்தாமல், அவங்களுடைய மனதை நோகடிக்காமல் நீங்கள் அவங்களோட நல்ல ஐக்கியம் பாராட்ட வேண்டும். நல்ல ஒரு ஐக்கியத்தோடு அவங்களோடு பழக வேண்டும். அவங்கள விசாரிப்பதிலும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதிலும், அவங்களுக்கு தேவையான நன்மைகளை, உதவிகளை தேவைப்படும் பொழுது செய்வதிலும் நீங்கள் அப்படி ஒரு சர்க்கிள் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளும் என்று எண்ணுகின்றேன். நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ராஜா ஒரு சொப்பனம் பார்த்து அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த சொப்பனத்திற்குரிய விளக்கத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் அந்த சொப்பனம் சொன்னால் அர்த்தம் சொல்லிடலாம், ஆனால் சொப்பனமே நாங்கள் சொல்லணும், நீங்கள் பார்த்த சொப்பனத்தை நாங்கள் சொல்லணும்னா எப்படி அப்படின்னு எல்லாம் திகைக்கிறாங்க. யாருக்கும் அது வெளிப்படுத்தவே படலை. எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, யாருக்கும் வெளிப்படுத்தப்படலை. அப்போது தானியேலை கூப்பிட்டு சொல்லப்படுகிறது, இப்படி ராஜாவின் சொப்பனத்தையும் சொல்லி அதில் விளக்கத்தையும் சொல்லாத பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்படணும் அப்படின்னு ராஜா ஆணை இடுவிக்கும் பொழுது, அப்போது தானியேல் போய் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, அவகாசம் கொடுங்க என்று சொல்லி தானியேல் ராஜாவிடம் போய் கேட்கின்றார். ஓகே என்று சொல்லி ராஜாவும் அவருக்கு அவகாசம் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 2வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழிக்கப்படாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்களேன், தானியேல் இந்த சொப்பனத்தை எப்படியாயிலும் கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தணும், அதுக்கு அர்த்தத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 3 நண்பர்கள், அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த காரியத்தை சொல்கிறாரு, இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. அவங்க 3 பேருக்கும் அறிவிக்கப்பட்ட உடனே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? தேவரீர் இந்த ராஜாவுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனமும் அதன் அர்த்தத்தையும் தானியேலுக்கு வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி அவங்க ஒரு பக்கம் உண்மை
உண்மையாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ தானியேலுக்கு அவங்க பட்சமாக இருக்கிறாங்க, தானியேலுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க, தானியேலோடு ஒரு மனதாக இருக்கிறாங்க, நல்ல ஐக்கியத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க உண்மையாக ஜெபம் பண்ணும்போது தானியேல் பட்சமாக கர்த்தர் அங்கு இருக்கின்றார். அவங்க ஜெபம் பண்ணும்போது தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது, மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ பாருங்களேன், தானியேலும் தப்புவிக்கப்படுகின்றார், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் தப்புவிக்கப்படுறாங்க. அதனால் பாருங்களேன், அவருக்கும் மேன்மை. இவங்க 3 பேரையும் கூட ராஜாவிட்ட கேட்டு எப்படி ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறாங்களாம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகாவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். பாருங்களேன், கர்த்தரும் தானியேல் பட்சமாய் இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஏன்னா ராஜாவின் கைக்கு தப்புவிக்கின்றார். ஆனால் எப்போ பட்சமாக நிற்கிறத பார்க்க முடிகிறது? அனுகூலம் செய்கிறவர்கள் நடுவில் பட்சமாக இருக்கின்றார். எனவே உங்களுடைய வீட்டார், உங்களுடைய உறவினர், உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, உங்களுக்கு நன்மைகளை நாட, இப்படிலாம் இருக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. உங்கள் பாட்டி தாத்தா வயசானவங்க, மாமனார் மாமியார் வயசானவங்களாம் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா கனப்படுத்தி வைத்து கொள்ளுங்க. அப்படிப்பட்டவங்க நடுவில் தான் உங்களுக்கு கர்த்தர் பட்சமாய் நிற்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ எங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் எங்கள் பட்சமாய் இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். தகப்பனே, இந்த நாள் தியானத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு பட்சமாய் நிற்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக உண்மையாய் ஜெபிக்கிற, உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக வழி நடத்துகின்ற அப்படிப்பட்டவர்கள் நடுவிலும் உங்களுக்கு பட்சமாய் கர்த்தர் நிற்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.